ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. ஆளுங்கட்சி ரொம்ப மோசம்ண்ணே. பார்த்துக்கலாம், எல்லாம் டிஎம்கேவோட சதி தான். அது கொஞ்சம் எங்களுக்கு திங்கக்கிழமை செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. அந்த செமஸ்டர் எக்ஸாமோட நாங்களாம் வந்திருக்கோம்னா அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கோனால எவ்வளவு பெரிய டிக் ரசிகர். காலேஜ் ப்ரொஃபசர் பார்த்தோம்னா காது மேலே அடிப்பாங்க. அவ்வளவு பிடிக்குமா? டிவிக்கே உயிர் சொல்ல முடியாத அளவுக்கு டிவிக்கே தான் ப்ரோ. இதை பார்த்தானே எங்க அப்பா விளக்க பார்த்து அடிப்பாரு ப்ரோ. இங்கே இதே தொகுதியில சீமான் நிக்கிறாரு. ஐயா அந்த சீமானு இந்த ஊர் தான் ப்ரோ. இது வரைக்கும் அவரை நாங்க பார்த்தது இல்ல. இந்த ஊர் தான் சொல்றாங்க, இந்த தொகுதியில நிக்கிறேன்னு சொல்றாங்க. பார்த்ததுல இது வரைக்கும் நாங்க அவளை எங்களுக்காக ஒருத்தர் வரான்னா அது டிவிக்கு. கூட்டத்தை பாத்தியலா? சீமானுக்கு இந்த கூட்டம் வந்துச்சா? அதான் தளபதி. சீமான் ஜெய் பண்றாரு. சீமாலாம் ஜெயிப்பான்னு வாய்ப்பே கிடையாது. சீமாலாம் ஜெயிப்பான்னு வாய்ப்பே கிடையாது. விஜய் தான் ஜெயிப்பாரு. வேஸ்ட். சீமால வந்தா யாருக்குமே ஒண்ணு இல்ல. விஜய் வந்தாதான் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் விஜய் வந்தாதான் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு நல்லா நடக்கும். இது வேஸ்ட். சீமால யார் வந்தாலும் வேஸ்ட். விஜய் தான் வரணும். காரைக்குடி டாக்டர் பிரபு அவர்களுக்கு நான் தென்காசியிலிருந்து வந்திருக்கேன். போலீங்களே, நண்பா நண்பிகளே, நான் தென்காசியிலிருந்து வந்திருக்கிறேன். என் தளபதி பார்க்கறதுக்கு. என் தளபதி வந்தாரு. தூத்துக்குடி இருந்து சென்னை வந்துட்டு அடுத்த மீட்டிங் போட்டாரு. அடுத்து எங்க தென்காசிக்கு வருவாரு. மதுரை மீட்டில் நான் பேசினேன். அது கலாச்சாங்க. யார்? சீமான் என்ற சைமன். ஓகேவா? அது அந்த தொகுதியில நாங்க 2026 நண்பா நண்பிகள் நீங்களா, வேற யாரு கிடையாது. மதுரை மீடியில பேசுற வந்தா செவிச்சா இருப்பாரு. யாரு? சடலர் வருவோம். தளபதியோட கோட்டை கடைசி ஓட்டு டிவி கேக்குதானே? முதல் ஓட்டு போட போற முதல் ஓட்டு அண்ணனுக்கு தான். கடைசி ஓட்டு அண்ணனுக்கு தான். முதல் ஓட்டு தான் போட போற டிவி கே தலைவருக்கு மட்டும் தான் போடுவோம். டிவி கே மட்டும் தான் நாங்க போட்டியே ஒரு கல்மாடு கிடையாது. எதிர்மாடு கிடையாது. நடுவுல போட்டி ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அவ்வளவுதான். ஓம் சக்தி பராசக்தி தீவிர ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி தீவிர ஒரு தீய சக்தி. எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? அண்ணா தளபதி தானே எனக்கு உயிரே. நீங்க வேற என்னன்னா அப்படி சொல்றீங்க? தளபதிக்காக டிகே பிரபு இங்க காரைக்குள்ள நிக்கிறதுக்காக காரைக்குள்ள இருந்து வந்து ஓட்டர் ஐடியா இங்க திருப்பத்தூர் வந்து ஓட்டர் ஐடி என்னது அதை காரைக்குடிக்கு மாத்தி நான் இங்க ஓட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். தளபதி தான் வரணும், தளபதி தான் வருவாரு. அண்ணா தளபதி எனக்கு உயிர். நான் அவ்வளவு பிடிக்கும். சொல்றதுக்கு வார்த்தையில ரொம்ப 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 பிடிக்கும். இல்ல வேண்டானே. நாங்க ஒரு போட்டியா எடுத்துக்கலனே. நாங்க ஒரு போட்டியா எடுத்துக்கல. அதனால அதை பத்தி நாங்க பேச விரும்பல. நாங்க எங்க அண்ணனை பார்க்க வந்து எங்க அண்ணனை பார்த்துட்டு போறோம். சரி பாப்போமே. இந்த 23ஆம் தேதி எலெக்ஷன் மே 4 ரிசல்ட் தெரிய போகுதுல. எங்களோட நம்பிக்கை டிகே பிரபுன்னா வரணும். அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறாரு. பாப்போம். ஏன்னா அப்படிலாம் பார்த்தா சும்மா செய்யாத விஷயத்தை எவ்வளோ பேர் ரீல்ஸ் போடுறாங்களா? அப்போ அதெல்லாம் என்ன சொல்றது? அதெல்லாம் கிடையாது. அது அவங்க எல்லாரும் தான் போடுறாங்க. யாரும் போடல, எல்லாரும் தான் போடுறாங்க ரீல்ஸ். ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு குழந்தைகள் பெண்கள்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அதை தகர்த்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனா, ஒரு அண்ணனா, இல்லை தம்பியா, இல்லை மகனா
பார்க்க வந்திருக்காங்க விஜயை. இது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் 12 மணிலேருந்து காத்துக்கிருக்கேன். ஆனால் 3 மணி ஆயிடுச்சு, இன்னுமே நான் பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. ஆளுங்கட்சி ரொம்ப மோசம்ண்ணே. அவங்க சரியா இது பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? ஆமாண்ணே, அதுவும் சொல்ல முடியாது. நம்ம மக்கள் வந்து ரொம்ப நேரமாக நெரிசல் இருந்தனால விடலைண்ணே. நான் பார்க்காது பெரும் மாற்றம் இருக்குமா இந்த வாட்டி மாற்றம் கண்டிப்பாக இருக்குண்ணே. சின்ன ஒரு வருத்தம் தான். அண்ணன் வந்து பேசிட்டு போயிருக்கலாம், ஒரு 2 வார்த்தை எப்படி இருக்கீங்களாச்சு கேட்டு போயிருக்கலாம். பரவாயில்ல, இருந்தாலும் அடுத்த வருஷம் அண்ணன் வந்துடுவார் எப்படியும். பார்த்துக்கலாம். எல்லாம் டிஎம்கேயோட சதி தான். அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். நான் முடிஞ்சு அண்ணே முதலமைச்சர் ஆகிட்டு இங்கே வருவாப்புல இந்த ஊருக்கு. இல்லை, அவர் ஸ்டாலின் எங்கே போனாலும் என்ன பேசுகிறாருல, அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்களே. அவர் கூட்டம் கிடையாது, அனுமதி கொடுக்குறாங்க. எங்களுக்கு கூட்டம் இருக்குது, ஏன் காவல்துறையை வச்சு ஒழுங்காக பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டாங்க? வேணுனே இது பண்ணுறாங்க, வேணுனே தான் பண்ணுறாங்க. லேட் பண்ணிட்டு பேசுகிறோம். கண்டிப்பாக அதே தான் பண்ணுறாங்க. பேசியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரே முடிவு 2026 சிஎம் விஜய் தான். விஜய் அண்ணா மட்டும்தான் வருவார், வேறு யாருமே கிடையாது போட்டிக்கு. விஜய் மட்டும்தான்.